வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சத்யா ஷோரூமில் சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்குங்க. அதுவும் கேஷ்பேக் ஆஃபர். அது என்ன ஆஃபர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு விலாக் தாங்க. நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக சத்யா ஷோரூமுக்கு போயிருந்தோம். ஸோ இது சென்னை வடபழனியில் இருக்குது. ஸோ அங்கே கொரோனா டைமில் ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நிறைய பேர் நம்ம பயப்படுறோம் வெளியில் போகவே. கொரோனா டைம் இருக்கிறனால அதுவும் குழந்தைங்களை தூக்கிட்டு போக கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்தது. பட் போனதுக்கப்புறம் தெரிஞ்சது அவங்களோட என்ன சொல்கிறதுனா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கங்க ஷாப்பை. உள்ளே போகும்போதே என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சானிடைசர் கொடுத்து டெம்ப்ரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு அண்ட் தனி மனிதன் இடைவெளி ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அங்கே நல்லாவே இருந்தது. அண்ட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா கூட்டமே இல்லைங்க. ஸோ கடையில் பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். இந்த ஷோரூமில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அண்ட் நம்ம எவ்வளவோ ஷாப்ஸ்க்கு போயிருப்போம், நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணி போயிருக்கோம். பட் அந்த ஷாப்ஸில் போனவொன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதை தான் நம்ம மேலே திணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நான் நிறைய ஷாப் போயிருக்கேன். ஸோ அதை தான் அவங்க இல்லைங்க இந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்ட்டு அந்த பொருளை சேல்ஸ் பண்ணுறது மட்டுமே அவங்களோட கவனமாக இருக்கும். பட் இங்கே அது இல்லவே இல்லைங்க. நம்மளோட மைண்டு என்ன, நம்ம சாய்ஸ் என்ன, நம்மளோட பட்ஜெட் என்ன, அண்ட் நம்மளுக்கு என்ன பிராண்ட் வேணும், அந்த பிராண்டில் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது, ஸோ ப்ரைஸ் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது, அதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், ஸோ அப்படின்ட்டு அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை எடுத்துக்கிட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த 2020 நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் சாதனங்கள் வாங்க போகிறோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, கிரைண்டர், இந்த மாதிரி ஏதாவது நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? 2020 கொரோனா பீரியட் ஆச்சே, ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி எதுவுமே வேலை செய்யலையே, அப்புறம் எப்படி நம்மளுக்கு 2020 மாடல் கிடைக்கும் அப்படின்னு நாம் நினச்சிருப்போம். நானும் as usual அப்படி தான் நினச்சேன். பட் ஷாப்புக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 2020 சீரீஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் ஏசி பார்க்க போனதுனால அதுலேயே நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏசியும் 2020 மாடல் தான் எடுத்தோம். சொல்ல வரேன், ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா, 2020 மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருக்கும், வாஷிங் மிஷின் கூட வந்திருக்கும். அதனால நீங்கள் இந்த கொரோனா பீரியடில் என்னால் புது மாடல் வாங்க முடியாது, அதனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. எல்லா புது மாடலுமே இருக்குது. ஸோ நான் சத்யா ஷாப்புக்கு போனனால சொல்கிறேன் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. மற்ற ஷாப்பில் இருக்கா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக இங்கே இருக்கும்போது அங்கேயும் இருக்க தானங்க செய்யும். ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்சிலையுமே இங்கே ஏசி இருக்குங்க. அதுவும் இல்லாமல் எல்லா பிராண்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா ஹையர் பிராண்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைச்சது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7-8 இயர்ஸாக எங்கள் வீட்டில் இருக்குது அந்த ஏசி. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எல்ஜி போகலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் தான் போனோம். அண்ட் நாங்களும் எல்ஜி பார்த்தோம். அதில் 4 ஸ்டார் ரேஞ்சில் பார்த்தோம் அண்ட் 5 ஸ்டார் ரேஞ்சில் பார்த்தோம். இந்த 4 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 சம்திங் தாங்க டிஃப்ரென்ஸ்.
ஸோ ஏன் அந்த 2000 இதில் வந்து நம்ம 5 ஸ்டாரே எடுத்துக்கலாமே அப்படின்னு தான் 5 ஸ்டார் எடுத்தோம். அண்ட் 4 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து இழுக்கும் இல்லையா, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். 4 ஸ்டார் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும், 5 ஸ்டார் வந்து 4 ஸ்டாரை விட கம்மியான அளவு கரண்ட் எடுத்துக்கும். ஆனால் இப்போ வந்து கரண்ட் பில்லை பார்த்தா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தானேங்க இருக்குது. அதனால் 5 ஸ்டாரே எடுக்கலாம், கொஞ்சம் கரண்ட் பில் கம்மியாக வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டாரே வந்து நாங்கள் எடுக்க பிளான் பண்ணியாச்சு. சத்யாவில் வந்து அடிக்கடி வந்து ஆஃபர் போடுவாங்கங்க. நாங்கள் ஏசி எடுக்க போகும்போது வந்து கேஷ்பேக் ஆஃபர் வந்து போயிட்டுருந்தது. இந்த கேஷ்பேக் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஎம்ஐ எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுத்தாங்க. அப்படி இல்லைங்க, நாங்கள் வந்து ரெடி கேஷ் வந்து பே பண்ணுறோம், எங்களுக்கு ஏதாவது வந்து டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ரெடி கேஷ் வந்து பே பண்ணுறவங்களுக்கு மட்டுமே வந்து டிஸ்கவுண்ட்டு அண்ட் கேஷ்பேக்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. பட் இந்த கொரோனா பீரியடில் வந்து இஎம்ஐயில் எடுக்கிறவங்களுக்கு வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து இது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. அந்த கேஷ்பேக் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இந்த கேஷ்பேக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எஸ்எம்எஸ் கோட் மாதிரி வந்து நம்ம மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வருமா, அதை வந்து 3 டேஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு நம்மளுக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருள் வந்து அந்த எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு பொருள் வேணாம், எங்களுக்கு வந்து கேஷ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேஷ் வந்து கொடுக்க மாட்டாங்களாம், பொருள் தான் நீங்கள் எடுக்கணும். நாங்கள் ஏசி புக் பண்ண மறுநாளே வந்து எங்களுக்கு டெலிவரி வந்துடுச்சு அண்ட் மாற்றுறதுக்கான டெக்னீஷியனும் வந்து வந்துட்டாங்க. அண்ட் பழைய ஏசியை வந்து எடுத்துக்கிறாங்கங்க. ஸோ ஓல்டு ஏசி இருந்தாலுமே வந்து சத்யாவில் வந்து அந்த ஓல்டு ஏசி எடுத்துக்கிட்டு அதுக்கு எவ்வளோ ப்ரைஸோ அந்த ப்ரைஸும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏசி மாட்டியாச்சு அண்ட் டெமோ கூட கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, ஏசி மாட்டியாச்சு. ஓகே, ஒரு வேலை முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.